ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர மகாபெரிவா சரணம். 17/12 முதல் 23/12 வரை உள்ள பலன்கள். 20ஆம் தேதி திருநள்ளார் சனி வக்கர பயிற்சி. 23ஆம் தேதி சனிக்கிழமை வைகுண்ட ஏகாதசி. மேஷ ராசிக்கு நன்மைகள் நிறைந்த வாரம். 5 கூடியவர் 9 பாக்கியமாகவும் இருக்கிறார். சுக்கிரன் பார்வையும் ராசிக்கு இருக்கிறது. நல்ல நிலைமையாகவே உள்ளது. கோபப்படாமல் இருந்தால் சகல காரியமும் வெற்றி. ரிஷபராசி அதிக புத்தி கூர்மையாக செயல்பட்டு சகல காரியமும் வெற்றி. 5இல் உள்ள கேது நன்மையை செய்வார். 11இல் ராகுவும் நன்மையை தருவார். அளவான வருமானம் உண்டு. மகாலட்சுமியை வழிபட சகல காரியமும் வெற்றி. மிதுன ராசி வேலையில் கவனமாக இருத்தல் அவசியம். வீடு வண்டி வாகன விஷயமாக செலவுகள் உண்டு. எச்சரிக்கையாக செயல்படும் வாரம். மகாவிஷ்ணுவை ஸ்மரிக்க சகலமும் நன்மை. கடகராசி வீடு வாகனம் மூலம் லாபம். பூர்வீக சொத்தில் லாபம். தகப்பனாரிடம் கருத்து வேறுபாடு வரும். கவனம் தேவை. சந்திர பகவானை வழிபட சகலமும் வெற்றி. சிம்ம ராசி ராசி அதிபதி 5இல் இருப்பதால் குலதெய்வ அருள் கிட்டும். எதிலும் நிதானமாக செயல்படுதல் அவசியம். குழந்தைகள் முன்னேற்றம் உண்டு. சூரிய பகவானை வழிபடுதல் நல்லது. கன்னி ராசி எல்லா முயற்சிகளும் முன்னேற்றமாகவே அமையும். குழந்தைகளிடம் கருத்து வேறுபாடு உண்டு. குழந்தைகள் மூலம் செலவுகளும் உண்டு. நரசிம்மரை வழிபட சகலமும் ஜெயம். துலா ராசி எதிலும் நிதானமாக செயல்பட்டால் மலை போன்ற வேலையும் கைவசமாகும். அவசரம் ஆபத்தில் முடியும். உஷ்ண சம்பந்தமான உடல் அசதி உண்டு. நரசிம்மர் வழிபாடு நல்லது. விருச்சிக ராசி படபடப்பு வேண்டாம். வெளியூர் பயணம் மூலம் நன்மை உண்டு. குழந்தைகளிடம் கவனம் தேவை. தந்தை வழி உறவு அனுகூலமாக உண்டு. முருகனை வழிபட சகலமும் வெற்றி. தனுசு ராசி ராசி அதிபதி 5இல் இருப்பது அமோக பலன். 9ஆம் அதிபதி ராசியிலேயே இருப்பதால் தந்தை மூலம் ஆதரவு உண்டு. வீடு வாசலை நிலம் மூலம் நல்ல லாபம் உண்டு. குரு வழிபாடு நல்லது. மகர ராசி ராசி அதிபதி தனஸ்தானத்தில். 11ஆம் அதிபதி 11. வருமானமும் லாபமும் நிறைந்த வாரம். நேர்வழியில் செய்யும் செயல் நல்லதே நடக்கும். ஆஞ்சநேயர் வழிபாடு நன்று. கும்பம் தனாதிபதி 3. இளைய சகோதரர்கள் மூலம் லாபமும் செலவும் உண்டு. தந்தை வழி உறவில் நன்மை. வேலையில் நன்மைகள் கிடைக்கும். ஆஞ்சநேயர் வழிபாடு நன்மை தரும். மீனராசி ராசி அதிபதி தனஸ்தானத்தில். தனவரவு உண்டு. எதிரில் உள்ளவர்களிடம் கவனமாக இருத்தல் வேண்டும். உங்கள் கருத்துக்களை உங்கள் வீட்டில் உள்ளவர்களை ஏற்க மாட்டார்கள். அதனால் நிதானமாக பேசவும். மீனாட்சி வழிபாடு நன்மை தரும். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர.